கேரள மாநிலம் வைக்கம் போராட்டத்துல தந்தை பெரியாரின் நூற்றாண்டு நிறைவு விழா கடந்த மாதம் நடந்துச்சு. இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று தந்தை பெரியார் நினைவகம், பெரியார் நூலகம் இது எல்லாத்தையுமே திறந்து வச்சாரு. அப்போ இவ்விழாவில பங்கேற்ற கோட்டையம் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரான்சிஸ் ஜார்ஜ் கேரளா வைக்கத்துக்கும் தமிழ்நாட்டின் வேளாங்கண்ணிக்கும் இடையே புதிய பேருந்து சேவை வேண்டும்னு கோரிக்கை விடுத்திருந்தாரு. எம்பியின் கோரிக்கைகளின் அடிப்படையில தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பா புதிய வழித்தடம் தொடங்க மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தாரு. இந்த நிலையில வைக்கத்துல இருந்து வேளாங்கண்ணிக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமா புதிய வழித்தட பேருந்து சேவைய மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வச்சாரு. வைக்கத்துல நடைபெற்ற இந்த நிகழ்வுல கேரள மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் கே.பி. காயேஷ்குமார், கோட்டயம் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரான்சிஸ் ஜார்ஜ், கேரள மாநில போக்குவரத்து கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சி.கே. ஆஷா உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க. இந்த பேருந்து வைக்கத்திலிருந்து தினமும் மாலை 4 மணிக்கு புறப்பட்டு செங்கோட்டை, மதுரை வழியா வேளாங்கண்ணிக்கு அடுத்த நாள் மாலை 4:30 மணிக்கு வந்து சேரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் புதுப்பிக்கப்பட்டு வைக்கத்தில் திறந்து வைக்கப்பட்ட தந்தை பெரியார் அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தினை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பார்வையிட்டார்.